ஹலோ காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஏஐ வீடியோ உருவாக்குறது, இலவசமா ஏஐ டூல்ஸ் மூலமா இமேஜ் வீடியோவை எப்படி உருவாக்குறதுன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோவில் சொல்லி தர போறேன். நான் உங்களுக்கு வீடியோவில் காப்பிரைட் வராம எப்படி உருவாக்குறது உங்களுக்கு சொல்லி தர போறேன். உதாரணமா உங்களுக்கு ஒரு சேனல் காட்டுறேன். இந்த சேனல் பார்த்தீங்கன்னா வெறும் 44 வீடியோ போட்டு 9,43,000 சப்ஸ்கிரைபர் இவங்க வாங்கியிருக்கிறாங்க. இவங்களுடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னா பார்த்தீங்கன்னா இந்த சேனலோட ஒவ்வொரு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே மில்லியன் கணக்காக வியூஸ் போயிருக்குது. இந்த சேனல் மூலமாக இவங்க மாதத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னா $97,000 இவங்க மாதத்துக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. அதாவது இந்தியனோட ரூபாய் பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு இவங்க மாதத்துக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. பயப்படாதீங்க, நீங்களும் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் போட்டு மில்லியன் கணக்காக வீசி போகிறதுக்கு நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். உதாரணமாக உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன், அதை பாருங்கள். இந்த ஃபோன் எடுத்துக்கோங்க. ஃபோனில் ChatGPT இருந்தால் ஓகே, அப்படி ChatGPT இல்லைன்னா ப்ளே ஸ்டோரில் போய் ChatGPT டைப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதில் போய் டேலின்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே போங்க. இதில் ஸ்டார்ட் சேட்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா சர்ச் பாரில், அதாவது என்னென்னா வந்து ஸ்டோரி, ரெண்டாவது தான் இமேஜ், மூணாவது இமேஜோட வீடியோ, நாலாவது வீடியோ எடிட்டிங். இப்போ நாம் இதில் அந்த சர்ச் பாரில் ஒரு ஸ்டோரியை நம்ம டைப் பண்ணணும். ப்ராம்பட்டு கரெக்டாக இருந்தால் தான் அந்த ஸ்டோரியோடைய இமேஜ் கரெக்டாக கிடைக்கும். அது எப்படி உங்களுக்கு நான் டைப் பண்ணுறதுன்னா, எந்த மாதிரி இமேஜ்னா, அதாவது நாயும் அதாவது பஸ் கண்டக்டர் 2 பேருமே அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு காட்சியை நம்ம அந்த சர்ச் பாரில் டைப் பண்ணி இமேஜ் கொண்டு வர போகிறோம். முதலாவது நாயும் பஸ் கண்டக்டர் 2 பேர் இருக்கிற மாதிரி டைப் பண்ணுறோம். ஸ்டோரியாட்ட நம்ம டைப் பண்ணணும். டைப் பண்ணி ஓகே கொடுத்தா மட்டும்தான் கரெக்டான இமேஜ் கிடைக்கும். வாங்க, முதல்ல அதை நம்ம கரெக்டாக டைப் பண்ணணும். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்த உடனே ஒரு 2 செகண்டில் இமேஜ் உங்களுக்கு கிடச்சிரு. பார்த்தீங்களா, இந்த இமேஜை நாம் டைப் பண்ண மாதிரி இந்த இமேஜோடைய எல்லாம் கரெக்டாக வந்துருச்சு. சரி ஓகே, இதை நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து செகண்ட் இமேஜ் நம்ம எடுக்கிறோம். செகண்ட் இமேஜ்னா என்ன சீனுனா, அதாவது நாயோடைய தலையில் ஒரு 15 லிட்டர் கேன் தலையில் வச்சு ரோட்டில் நடந்து போகிற மாதிரி ஒரு சீனு நாம் எடுக்கிறோம். அதே மாதிரி சர்ச் பாரில் நம்ம டைப் பண்ணி அதோட ஸ்டோரியை டைப் பண்ணி ஓகே கொடுத்தா இந்த மாதிரி அதே மாதிரி இமேஜ் வந்துடும். ஓகே, நம்ம இல்லாமல் டைப் பண்ணணும். டைப் பண்ணுங்கள். அந்த சீனோட ஸ்டோரியை தகுந்த மாதிரி டைப் பண்ணணும். அதாவது ரோட்டில் நாய் நடந்து போகிற மாதிரி, அதாவது நாய் தலையில் 15 லிட்டர் கேன் தலையில் சுமந்து கொண்டு நடந்து போகிற மாதிரி ஒரு ஸ்டோரியை டைப் பண்ணணும். கரெக்டாக டைப் பண்ணால் மட்டும்தான் இமேஜ் கரெக்டாக வரும். பார்த்தீங்களா, இமேஜ் கரெக்டாக வந்திருக்குது. ஸோ இந்த இமேஜ் நீங்கள்
டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோஸுக்கு அதில் இருக்கிற ஒவ்வொரு சீனுக்கு நம்ம அதெல்லாம் ஸ்டோரியாக டைப் பண்ணோம்னா அந்த ஸ்டோரி தகுந்த மாதிரி இமேஜ் கிடச்சிரும். ChatGPTல எல்லாம் ஃப்ரீ தான். இப்போ வெறும் 3 இமேஜ் மட்டும்தான் கிடைக்குது. ஸோ அதனால் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணால் மட்டும்தான் இமேஜ் கரெக்டாக கொண்டு வர முடியும். ஏதோ மிஸ் ஆயிடுச்சுன்னா அதோட 3வது சான்ஸோட எல்லாம் மிஸ் ஆயிரும். அடுத்ததாக இந்த இமேஜ் வச்சு வீடியோவை நாம் ஜென்ரேட் பண்ணுறோம். அது 2வது ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு மேலே சர்ச் பாரில் கூகுள் ஐ ஸ்டூடியோங்கிறது நம்ம டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்குள்ளே போங்க. கூகுள் ஐ ஸ்டூடியோன்னு இந்த லிங்க்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். லெஃப்ட் சைடில் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 கோடாட் இருக்கும் பார்த்தீங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் ஜென்ரேட் மீடியான்னு இருக்கும் பார்த்தீங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் நீங்கள் 4வது ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் கீழே சர்ச் பாரில் டவுன்லோட் பண்ணின இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வீடியோக்கு மேலே, அதாவது இந்த இமேஜ் எந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிறது மேலே பார்த்திங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. அதாவது ChatGPTல ஃபஸ்ட்டு இமேஜ் எடுக்கிறப்போ நம்ம ஒரு ஸ்டோரி டைப் பண்ண முடியுமா, அந்த ஸ்டோரியை காப்பி பண்ணி இதில் கொண்டு போட்டுருங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா 2-3 செகண்டில் வீடியோ உங்களுக்கு வந்துடும். பார்த்தீங்களா, வந்துருச்சு. இதை நீங்கள் ஸ்டோரியை டைப் பண்ண மாதிரியே கரெக்டாக வந்திருக்குது. இதே மாதிரி அடுத்த இமேஜும் இதே மாதிரி தான் நீங்கள் கொண்டு வரணும். வாங்க அடுத்த இமேஜ் எப்படின்னா டைப் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். 2வது இமேஜ் அதே மாதிரி தான். சர்ச் பாரில் நீங்கள் இதில் கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணின இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு வீடியோக்கு மேலே ஸ்டோரி கொடுங்க. அதாவது ஸ்டோரி எங்கன்னா ChatGPTல நம்ம ஆல்ரெடி டைப் பண்ணியிருந்தோம்லமா, அதை நீங்கள் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணினா போதும். ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்த உடனே 2-3 செகண்டில் வீடியோ வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துருச்சு. நம்ம அந்த ஸ்டோரியை டைப் பண்ண மாதிரி வீடியோ வந்திருக்குது. ஸோ ஓகே, இது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு 3வது ஸ்டெப் என்னென்னா வீடியோ எடிட்டிங்கில் பெஸ்ட் ஆப்னா Filmora Pro. இந்த ஆப்பு தான் பெஸ்ட்டு ஆப்பு. அந்த ஆப்பில் என்ன ஸ்பெஷல்னால் வாட்டர் மார்க் இல்லாத ஆப்பு. இதில் நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ணிங்கன்னா எந்த ஒரு காப்பிரைட்டும் வரவே வராது. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் இருக்குது, அதுக்குள்ளே போங்க. இதுக்குள்ளே போய் உடனே இதில் ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ண அந்த 2 இமேஜை நாம் செலக்ட் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு இதில் நாம் என்னென்னா யூடியூப்போட வீடியோவோட சைஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் போடுறீங்கன்னா 9.16 ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் போயிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சுது. இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே எக்ஸ்போர்ட்னு இருக்கும் பார்த்தீங்களா, எக்ஸ்போர்ட்டில் உள்ளே போய்க்கோங்க. எக்ஸ்போர்ட்டில் போயிட்டுனா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகுது. அதாவது 3வதுல 1080p இருக்குது. அது நீங்கள் கிளிக் பண்ண வேண்டாம். ஏன்னா அது நான் பண்ணிட்டீங்கன்னா அது பார்த்திங்கன்னா பணம் கேட்கும். ஸோ அதுக்கு பதிலாக 720 இருக்குது, அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா Dolby HDRன்னு இருக்குது. அது நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. அது ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பணம் கேட்கும். ஸோ அதில் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகுது. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பணம் கொடுத்த மாதிரி ஒன்று ஆப்ஷன் இருக்குது. அது நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா
யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது பேக்ரவுண்ட் மியூசிக்கு அதில் நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, வீடியோ வந்திருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் யூடியூப்பில் அப்லோடு பண்ணி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். அதாவது நம்ம சேட் ஜிபிடியில் கரெக்டான ஸ்டோரி கொடுத்தா மட்டும்தான் அந்த இமேஜ் கரெக்டாக வரும். ஸோ அதனால் ஸ்டோரி வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி எல்லாமே ஈஸி தான். உங்களுக்கு இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இலவசமாக உங்களுக்கு ஆப் நிறையா இருக்குது. நீங்கள் அதில் போயிட்டு இமேஜ் வச்சு நீங்கள் வீடியோவை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஓகே. அப்படி உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.